இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காலையில இருந்து இவன் தும்பிக்கிட்டே இருக்கான், அதுவும் தொடர்ந்து தும்பிக்கிட்டே இருக்கான். மூச்சு விடவே முடியல. யாருக்கு? எனக்குதான். இவனோட அம்மா இல்லையானா? இவனை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் இவனை பார்த்து குணமாக்குங்க. நர்ஸ் ப்ளீஸ் கம் சீக்கிரம். ஓகே டாக்டர். டாக்டர் டாக்டர் நீங்க என்ன பண்றீங்க? அங்க அப்ப மயக்கத்துல இருக்கா. நீங்க இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்க, இவனுக்கு எதுவும் ஆகல. இவன் நல்லா இருக்கா. நீங்க தான் சொன்னீங்கல லட்சுமி உள்காயம் பட்டிருக்குன்னு. எமர்ஜென்சியா இருக்கும். நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் அவளை பாருங்க. அவ நிலைமை ரொம்ப மோசம். அவ லட்சுமி அவ என் உயிரை காப்பாத்திருக்கா. இன்னும் நிறைய பேரோட உயிரை காப்பாத்திருக்கா. டெரரிஸ்ட் கிட்ட இருந்து நிறைய பேரை காப்பாத்திருக்கா. நெருப்புல இருந்து அத்தனை பேரை காப்பாத்திருக்கா. இந்த மினிஸ்டர் பையனோட உயிரை விட லட்சுமி உயிர் தான் முக்கியம். வாங்க சீக்கிரமா என்ன நடக்குது? வாயை மூடு. இவனை கொஞ்சம் கவனி. ஏய் நில்லு. ரிஷி எங்க போயிருப்பான்? ஆப்வியஸ்லி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் லக்ஷ்மியை கூட்டிட்டு போயிருப்பான். ஆனா எந்த ஹாஸ்பிட்டல் போயிருப்பான்? சொல்லிட்டு கூட அவன் போகல. ஆனா ஒரு தாட் என் மைண்ட்ல இருந்து போகவே மாட்டேங்குது. லக்ஷ்மி எதுக்காக என்ன காப்பாத்தனா? என்ன அங்கேயே சாக விட்டுருக்கலாம்ல. அவளுக்கு தான் பெட்டரா இருந்திருக்கும். அவ வழி கிளியர் ஆயிருக்கும். ரிஷி அவளுக்கு கிடைச்சிருப்பான். அப்புறம் ஏன் என்ன காப்பாத்தனா? ஓ நவ் ஐ கெட் இட். அவ மகானா தெரியறதுக்கு என்ன காப்பாத்திருக்கால. ரிஷிக்கு முன்னாடி மகானா இருக்கணும்னு நினைச்சிருப்பா. இப்ப எனக்கு புரியுது. ஆனா இதுல அவளுக்கு என்ன லாபம்? ஏன்னா எப்படியும் ரிஷி அவளுக்கு கிடைக்க மாட்டான். அப்புறம் எதுக்காக அவ என்ன காப்பாத்தணும்? இன்னும் ஒருவேளை ரிஷி என் மேல கோவப்படுவானா? நான் அவனை காப்பாத்தல, லக்ஷ்மி அவனை காப்பாத்திருக்கா. அட நானும் என்ன பண்றது? நான் அவனை காப்பாத்த எவ்வளவு முயற்சி பண்ண, ரொம்ப முயற்சி பண்ண. ஆனா காப்பாத்த முடியல. அவனை காப்பாத்தணும்னு நினைச்சா அவன் என்னோட உயிர், அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா என்னால காப்பாத்த முடியல. சாரி ரிஷி. பின்னாடி போ, பின்னாடி போ. தேவையில்லாம டென்ஷன் ஆக்காத. ஒழுங்கா பின்னாடி போ. மினிஸ்டருக்கான அர்த்தம் என்ன? தலைவன். ஒரு தலைவன்னா யாரு? மத்தவங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியா இருக்கணும். இப்படிதான் நீங்க எல்லாம் பண்ணுவீங்களா என்ன? உங்களோட பையன் உயிர் தான் உங்களுக்கு முக்கியம். மத்தவங்க உயிர்லாம் முக்கியம் இல்லல. என் புருஷன் அரசியல்வாதி. நாங்க தான் அரசே. ஒருவேளை நாங்க மட்டும் இல்லாம போனா இந்த அரசே இருக்காது. உங்களுக்கு புரியுதுல? நீங்க ஒரு லேடியா இருக்கிறதுனால கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுறேன். இவனுக்கு ஒண்ணும் ஆகல, சும்மா தும்மிட்டு தானே இருக்கா. அங்க அவ கண்ணே முடிக்கல. நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரு வாட்டி ப்ளீஸ், ஒரு வாட்டி அவளை பார்க்க விடுங்க. இன்னொரு டாக்டர் வந்து இவனை பாப்பாங்க. நர்ஸ் நீங்க வேற டாக்டர் போய் கூட்டு வாங்க. அவர் வந்து இவர் பார்க்கட்டும். ப்ளீஸ் போங்க. டாக்டர் நீங்க ஏன் கூட வாங்க. டாக்டர் சர்ஜரியில பிஸியா இருக்காங்க சார். கேட்டியா? போதும் நிறுத்து. இப்ப என் பையனுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும். டாக்டர் நான் உங்ககிட்ட கடைசியா ரெக்வெஸ்ட் பண்றேன். நீங்க இப்ப லட்சுமிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. இல்லனா அட சார் லட்சுமிக்கு என்ன ஆச்சு பாருங்க. சீக்கிரம் போங்க. சர்ஜரி இருந்து 10 டாக்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இவனை என்னன்னு பாப்பாங்க. போறீங்களா இல்ல இவனை வெட்டட்டுமா? சீக்கிரம் போங்க. ஏய் சொல்றா. சார் எனக்கு ஒண்ணும் இல்ல. முதல்ல இவருக்கே ஹெல்ப் பண்ணுங்க. சரி வாங்க நர்ஸ், வாங்க சீக்கிரம் வாங்க. இவங்களை உள்ள கொண்டு வாங்க. சீக்கிரம் வாங்க.